இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையவே கர்ம அடிப்படையில் தாங்க நம்ம வாழ்க்கையவே நம்ம வாழறோம். கர்மானா என்ன? சில பேரை பார்த்தா முன்பின் தெரியாத ஆளாக இருந்தால் கூட அவங்கள பார்த்தா நமக்கு அன்பு வைக்கணும் போல தோணும். சில பேரை பார்த்தா நமக்கு வெறுப்பாக இருக்கும். இது எல்லாமே கர்ம அடிப்படையில் தாங்க நமக்கு அமையுது. கர்மானா என்னங்கிறத ஒரு சின்ன ஜென் கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருக்கார். இவர்கிட்ட உள்ள சீடர்களுக்கு ஒரு டவுட்டு வருது. என்ன டவுட்டு வருது? கர்மானா என்ன அப்படிங்கிறத விளக்குங்க குருவே அப்படின்னு சொல்லி அவங்க சீடர்கள்லாம் அந்த ஜென் துறவியை பார்த்து கேட்குறாங்க. ஜென் துறவி அதுக்கு விளக்கம் அளிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. அவர் அவருடைய நாட்டை அவ்வளோ சிறப்பாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவர் எப்போதுமே அவருடைய மந்திரி கூட தன்னுடைய நாட்டை பார்வையிடுறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு வரப்ப ஒரு நாள் ஒரு கடைக்கிட்ட அந்த ராஜா நிற்கிறாரு. இதை மந்திரி நோட் பண்ணுறாரு. மந்திரி கேட்குறாரு, ஏன் இந்த கடைக்கிட்ட நின்று இந்த கடைக்காரரே இப்படி பார்க்குறீங்க ராஜா அப்படின்னு அந்த மந்திரி கேட்குறாரு. அந்த கடைக்காரர் ஒரு பெரிய சந்தன கடை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சந்தன கடை வச்சிருக்கவரை பார்த்தாலே ராஜாவுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குங்கிறத மந்திரி கிட்ட ராஜா சொல்கிறாரு. என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு இந்த கடைக்காரரை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி வெறுப்பு உணர்வாக இருக்குது. இவரை பார்த்தாலே எனக்கு ஏதாவது செய்யணும் போல இருக்குது, தண்டனை கொடுக்கணும் போல இருக்குது அப்படிங்கிறத ராஜா மந்திரி கிட்ட சொல்கிறாரு. மந்திரிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா, அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தப்பே செய்யாத ஒரு ஆளை போய் ராஜா இப்படி வெறுப்புணர்ச்சியோட பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி மந்திரிக்கு ஒன்றுமே புரியாமல் ராஜாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இந்த கடைக்காரர் முன்ன பின்ன ராஜா கிட்ட ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவர் ஒரு வேலை ஒன்றுன்னு இருக்காரு. அவர் சம்மந்தமும் எதுலேயுமே படலை, எந்த தப்புமே செய்யலை. இப்படி இருக்கிறப்ப ராஜாவுக்கு மட்டும் எதுக்கு இவரை பார்த்தோன்னே ஒரு வெறுப்புணர்ச்சி வருதுங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டாங்க. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, மந்திரி இந்த கடைக்காரர் நம்ம போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி மட்டும் இந்த கடைக்கு கிளம்பி வராரு. இப்போ மந்திரி கடைக்கு வந்த பிறகு இந்த சந்தன கடை வச்சிருக்காருல, இவர்கிட்ட வர கூட்டத்தை பார்க்குறாரு. ஏன்னா இந்த கடைக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. உடனே மந்திரிக்கு ஒன்று தோணுது, அப்போ இந்த கடையில் நல்ல வியாபாரம் ஓடுதுக்குள்ள இருக்குது, ஒரு நாளைக்கு நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு மந்திரி நினைக்கிறாரு. உடனே உள்ளே போய் இந்த கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நிறைய வியாபாரம் போகுது, பார்க்குறதுக்கு உங்கள் சந்தன கடை அவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல நறுமணமாகவும் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே இந்த கடைக்காரர் சொல்கிறாரு, நிறைய பேர் பார்த்துட்டு போகிறாங்களே தவிர எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் ஒன்றும் இல்லை, கடன் நஷ்டத்தில் தான் போகுது அப்படிங்கிறத மந்திரி கிட்ட இந்த கடைக்காரர் சொல்கிறாரு. இதை கேட்ட மந்திரி கடைக்காரருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்கள் கடையில் உள்ள எல்லா சந்தன கட்டையும் கூடிய சீக்கிரம் விற்று போகும், அப்போ நல்ல லாபம் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே இதை கேட்ட கடைக்காரர் இதெல்லாம் எப்போ விற்கிறது, நான் எப்போ என்னோட கடனெல்லாம் அடைக்கிறது, நான் வேற ஊரை சுற்றி நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன், இந்த கடனை நினச்சாலே எனக்கு நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறாரு. கூடவே இதை சொன்னால் பரவாயில்லையே, கூடவே இன்னொன்றுத்தையும் அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ராஜா இறந்துட்டாருன்னா நல்லா இருக்கும்ல, அதை மந்திரி கிட்டேயே போய் சொல்கிறாரு. ராஜா இறந்துட்டா நல்லா இருக்கும், அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அவரை எரிக்கிறதுக்காக இங்கே சந்தன கட்டைகள் நிறையா தேவைப்படும், அப்போதைக்கு என் கடையில் வியாபாரம் நல்லா போகும், இங்கே உள்ள சந்தன கட்டையெல்லாம் விற்று போயிடும்ல, ராஜா இறந்துட்டாருனா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மந்திரிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, என்ன ராஜாவை போய் இப்படி சொல்கிறாரு, ராஜாவை போய் செத்து போக சொல்கிறாரு, நம்ம இருக்கிறப்பயே ராஜாவை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மந்திரிக்கு தோணுதுங்க. உடனே மந்திரி ஒன்று நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ தான் மந்திரிக்கு எல்லாமே புரிய வருது. ராஜா காரணமே இல்லாமல் எதுக்காக இவர் மேலே வெறுப்புணர்ச்சியை காட்டினாருங்கிறத புரிய வருது. ஆமாங்க, ஒரு மனிதருடைய எதிர்மறை சிந்தனை இன்னொரு மனிதனை பற்றி தப்பான எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தால் அந்த எண்ணங்கள் மூலமாகவே அந்த நபருக்குமே அந்த எண்ணம் போய் சேருமாங்க. இவர் என்ன உணர்வை கொடுக்குறாரோ அந்த உணர்வு அந்த மனிதருக்குமே போய் சேருமா. இவர் வெறுப்பு உணர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. ராஜா செத்து போயிடுவார், செத்து போயிடுவார், செத்து போயிடுவார்னு தொடர்ந்து சொன்னதுனால இந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த ராஜாவையும் போய் தாக்கியிருக்குங்க. இப்போ தொடர்ந்து தன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை ராஜாவை பற்றி இவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக ராஜாவை அதை தாக்கிக்கிட்டே இருக்கும். ராஜாவுக்கும் அந்த எண்ணம்
தூண்டப்படும் அப்படின்னு மந்திரி உணர்றாருங்க. இதை சுமூகமாக தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாரு? இந்த கடைக்காரர்கிட்ட போய் மந்திரி கேட்குறாரு, ஐயா உங்கள் கடையில் உள்ள சந்தன கட்டையெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தன கட்டையெல்லாம் வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு இந்த சந்தன கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக அரண்மனைக்கு போகிறாருங்க. அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட எல்லாத்தையுமே காட்டுறாரு. காட்டினோடனே ராஜா வந்து அந்த சந்தன கட்டை எல்லாத்தையுமே வந்து தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தோன்னே அவருக்கு தொடும்போது அப்படி ஒரு உணர்வு கிடைக்குது. அவருக்கு வாசனையும் அப்படி வீசுது, ஜொலிக்குது. அந்த சந்தன கட்டையெல்லாம் அப்படி ஒரு ஜொலிக்குது. இப்போது ராஜா வந்து மந்திரி கிட்ட கேட்குறாரு, இந்த சந்தன கட்டையெல்லாம் பார்க்க உயர் ரகமாக இருக்கும் போல இருக்கு, உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு ராஜா கேட்குறாரு. உடனே மந்திரி வந்து சொல்கிறாரு, நேத்தி நீங்களும் நானும் ஒரு கடைக்கிட்ட வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ நீங்கள் கூட சொன்னீங்களே அந்த கடைக்காரரை பார்த்தாலே எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி வெறுப்புணர்ச்சியாக இருக்குது, அவரை பார்த்தாலே எனக்கு கொல்லணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே நீங்கள், அந்த கடைக்காரர் தான் இன்றைக்கி நான் யதார்த்தமாக போன அந்த சைடு என்னை கூப்பிட்டு இந்த சந்தன கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ராஜாவுக்கு கொடு, என்னோட அன்பளிப்புன்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அந்த அன்பளிப்பை தான் இப்போ வந்து உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோடனே ராஜாவுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியல, மகிழ்ச்சி ஒரு பக்கம். அப்போ ராஜாவுக்கு வந்து ஒரு கணம் வந்து தோணுது, சே இவரை பார்த்தா நம்ம வந்து நேத்தி வெறுப்புணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம், இவரை பார்த்தா நம்ம வந்து இப்படி நினச்சிட்டோம், தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ராஜாவோட மனசில் போய் அந்த எண்ணமே மாறி போகுதுங்க. இப்போ ராஜாவுக்கு எண்ணம் எல்லாம், ஐயோ இவரை போய் நம்ம அப்படி நினச்சிட்டோமே, இவர் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்ததுக்கு பதிலுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தங்கிட்ட உள்ள ஒரு மூட்டை பொற்காசை எடுத்து கொடுக்குறாருங்க. கொடுத்து இதை வந்து மந்திரிக்கிட்ட கொடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட என்னோட அன்பளிப்புன்னு சொல்லி நீ கொடு, என்னுடைய அன்பளிப்புன்னு சொல்லி நீ கொடு அப்படின்னு சொல்லி இந்த ராஜா வந்து கொடுத்துட்றாருங்க. நேராக இதை எடுத்துக்கிட்டு மந்திரி போய் அந்த கடைக்காரர்கிட்ட அந்த பொற்காசுகளை கொடுக்குறாருங்க. நேத்தி உங்ககிட்ட சந்தன கட்டையெல்லாம் வாங்கிட்டு போனேன்னு அதை ராஜா பார்த்துட்டு ராஜாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு எல்லாமே ரொம்ப உயர் ரக சந்தன கட்டையாக இருக்குது அப்படின்னு ராஜா வந்து உடனே இந்த பொற்காசுகளை எடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த பொற்காசை வந்து மந்திரி கொடுத்துட்டாருங்க. கொடுத்தவொடனே இதை வாங்கின இந்த கடைக்காரரோட மனநிலைமை வந்து முற்றிலுமே மாறி போகுதுங்க. ஐயோ ராஜா வந்து இவ்வளோ கருணம் உள்ள படைச்சவரா, இவரை போயே நம்ம வந்து அப்படி நினச்சிட்டோம், ராஜாவை வேற நம்ம செத்து போகட்டும்னு வேற நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருந்துட்டோமே, நம்ம தவறு பண்ணிட்டோம், ராஜா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனநிலைமையை வந்து மாற்றிக்கிறாருங்க. ராஜா கொடுத்த பொற்காசை வச்சு தான் கடனை எல்லாத்தையுமே வந்து இந்த கடைக்காரர் வந்து அடைச்சிடுறாருங்க. அடைச்சிட்டு அவரோட கடையிலையுமே வந்து நிறைய புது ரக சந்தன கட்டைகள்லாம் வாங்கி குமிக்கிறாரு. வியாபாரமும் வந்து முன்னாடி இல்லாத மாதிரி இப்போதைக்கு வியாபாரம் நல்லா போயிட்டுருக்குங்க. கடையில் நிறைய கூட்டங்கள் வருது, நிறைய பேர் வந்து இந்த சந்தன கட்டைகளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது கேள்விப்பட்டதுலேருந்து ராஜாவே வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்கே உள்ள சந்தன கட்டைகள்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாருங்க. இந்த கடைக்காரருக்கு இன்னும் குஷி ஆகிடுது. ராஜாவை வந்து புகழ்ந்து தள்ளிடுறாருங்க, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனநிலைமையே வந்து மாற்றிக்கிறாருங்க. இப்போதைக்கு இந்த ஜென் துறவி வந்து தன்னுடைய சீடர்கள் கிட்ட இந்த கதையை சொல்லி முடிக்கிறாருங்க. கதையை சொல்லி முடித்த பிறகு ஜென் துறவி வந்து சீடர்களை பார்த்து கேட்குறாரு, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இப்போ கர்மானா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு யாராவது நல்ல புரிதல் இருந்தால் கர்மானா என்னன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது சீடர்கள் வந்து பல விதமாக அவங்களுடைய பதில்களை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அதில் ஒரு சீடர் வந்து சொல்கிறாரு, குருவே கர்மானா வந்து நம்மளுடைய செயல்தான் கர்மாவாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு சீடர் சொல்கிறாரு. இன்னொரு சீடர் சொல்கிறாரு, நம்மளுடைய எண்ணங்கள் தான் கர்மாவாக வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொரு சீடர் சொல்கிறாரு, நம்மளுடைய நடத்தை தான் வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் வந்து கர்மாவாக வந்து நமக்கு வந்து ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு சீடர் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பதில் சொல்கிறப்ப இப்போ ஜென் குரு வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, கர்மாங்கிறது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து கர்மா. ஒரு மனிதரை பற்றி நம்ம நல்ல விதமாக நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அந்த அதிர்வலை வந்து அந்த மனிதரையும் போய் தூண்டும். அதே இந்த கதையில் சொல்கிறபடி இந்த கடைக்காரர் வந்து ராஜாவை பற்றி எப்படி தப்பான உணர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஒரு மனிதரை பற்றி தப்பான உணர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நிச்சயம் இந்த தாக்கம் வந்து அந்த மனிதரையும் போய் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதனால் நம்ம நினைக்கும் பொழுது
ஒருத்தவங்களை வந்து நல்ல விதமாக நினச்சா அவங்களுக்கும் அந்த தாக்கமானது கண்டிப்பாக போய் சென்றடையும். அதனால் நம்ம கொடுக்குற எண்ணத்தை வந்து நல்ல விதமாக நம்ம வந்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக நிச்சயம் நம்ம வாழ்க்கையுமே நல்ல விதமாக அமையும். நமக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, அந்த மனிதருக்கும் எந்த பாதிப்புமே இருக்காது அப்படிங்கிறத வந்து இந்த ஜென் துறவி தன்னுடைய சீடர்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாருங்க. இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.